அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். யூபிஎஸ்சியோட ஃபைனல் ரிசல்ட் 2025ஓட ஃபைனல் ரிசல்ட் வெளியே வந்திருக்கும். ஒரு 2 days பேக் வந்திருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த ஆஸ்பிரண்ட் தோஸ் ஹூ கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாள் ஒரு நீண்ட நாள் ஒரு பயணமாகவே இருக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year 1.5 year இதுக்கான எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அண்டு நம்ம பார்த்துருப்போம் லைக் செகண்ட் அட்டெம்ப்டில், தேர்ட் அட்டெம்ப்டில், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4th அட்டெம்ப்டில், 5th அட்டெம்ப்டில், 6th 7th இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஜேர்னி. அந்த ஒரு லாங் டேர்ம் பல ஃபெயிலியரை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ மெயின்ஸ் போயிருப்பாங்க, கிளியராக இருக்காது. இன்டர்வியூ போயிருப்பாங்க, கிளியராக இருக்காது. இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரேங்க் ஹோல்டராக வந்திருப்பாங்க. ஸோ நினச்ச சர்வீஸ் வந்து வந்திருக்காது, மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ், ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி, இதில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அந்த அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலிஸ்ட்டில் வரும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு இன்னொரு பார்ட் என்னென்னா, கிளியர் ஆகாதவங்க வந்திருப்பாங்கள்ல, இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பாங்க. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம இதில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி இந்த பிடிஎஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நேம் இதில் இல்லாமல் போனது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிசப்பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்கும். அது இந்த ஒரு வீடியோவில் ஜஸ்ட் நான் சொல்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகிறதில்ல. பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இதுதான் ரிசல்ட்டு, இதுதான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாள், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது இல்லை வரல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெரி டிசப்பாயிண்டடாக வந்திருக்கும். அதை கடந்து தான் போகணும். ஏன்னா இந்த டைமில் வந்து கிராக் பண்ணி அந்த ஃபைனலிஸ்ட்டில் பேர் வந்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுமே சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸஸை தாண்டி வந்து பல ஃபெயிலியர், அதுதான் நான் சொன்னேன், பல ஃபெயிலியரை வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்து அது கிடைக்கல அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், டிமோட்டிவேட் எதுவுமே ஆக வேணாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது அந்த இன்டர்வியூ ஸ்டேஜில் போயிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படிங்கும்போது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கிடையாது, மறுபடியும் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து கிராக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு நம்ம அடுத்த வந்து ஜேர்னி வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாமை நல்லா பண்ண முடியாமல் வந்து போகும். ஸோ இது உங்களை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். ஸோ அதுக்கான உங்களோட ஓன் டைம் வந்து எடுத்துக்கோங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. எடுத்துக்கிட்டு இந்த அப்கமிங் எக்ஸாம் 2026 வருது இல்லையா, ஸோ இதோட அப்கமிங் எக்ஸாமில் வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபைனலிஸ்ட்டில் உங்களோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வரும், கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்க, கண்டிப்பாக வந்து கிராக் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு தம்ப்நெயிலில் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அட்மிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் உண்மைதாங்க. இது ஒரு பிகாஸ் ஏன் இதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பிகினர் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சில கண்டென்ட் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பர் டாக்ஸ் வீடியோஸ். ஸோ ஒரு 2 to 3 years வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் வந்து கொடுக்காது. ஜஸ்ட் அதில் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து தெரியும். ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதிலேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்குவாங்க. அந்த டாப்பர் வீடியோ பார்க்கும்போது பெருசாக எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. ஸோ ஏதாவது சும்மா ஓவராக கதை விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன அவன் கிளியர் பண்ணிட்டு ஓவராக கதை விட்டுருக்கான், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில 18 மணி நேரம் படித்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் சீனியர் ஆஸ்பிரண்ட் வந்து இருப்பாங்க, அதெல்லாம் 18 மணி நேரம்லாம் வந்து ஒன்றும் புஷ் பண்ண முடியாதுன்னு தெரியும், ப்ராக்டிக்கலாக வந்து தெரியும். பட் இது பிகினருக்கு வந்து தெரியாது. ஸோ மேக்ஸிமம் 12 மணி நேரம் தான். அது பிகாஸ் ஒரு நாள் 18 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக சொல்கிறது, ஒரு கிளியர் பண்ணோடனே போய்ட்டு அது மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியதில்ல. 12 மணி நேரம் 10 மணி நேரம் தான் வந்து ரெகுலராக வந்து படிக்க முடியும். ஈவன் வந்து 10 மணி நேரம் தான் வந்து படிக்க முடியும் ரெகுலராகவே. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இவ்வளோ தான் வந்து படிக்க முடியும். எக்ஸப்ஷன் கேனாட் பி எக்ஸாம்பிள். ஒரு சிலர் வந்து இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க தெரியும். பட் பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது மிஸ்கைடன்ஸாக
சீரியஸாக நிறைய போக சான்சஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவர்ஸ் நான் இவ்வளோ ஹவர்ஸ் வந்து படித்தேன்னு சொல்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளால் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஹவர்ஸ் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு கைடன்ஸ் சேர்ந்து கைட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸு இதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து தெரியும். ஸோ பிளைண்டாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை டிசப்பாயிண்ட்டும் கொடுக்குது. ஸோ ஒரு மாதிரி செல்ஃப் டவுட்டை வந்து கொடுக்குது, ஒரு மாதிரி டிமோட்டிவேட் தான் கொடுக்குது. ஸோ 6 வருஷம் ஆகுது அவங்களுக்கே, நம்மளுக்கும் 6 வருஷம் ஆகும் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தாட்ஸ் எல்லாம் இதில் ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். பட் இது எதுலையுமே யாரையுமே வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு அகென்ஸ்டாகவும் வந்து பேசிட முடியாது. பிகாஸ் ஆஸ் அ இன்ஸ்டிடியூட்ஸ் ஓனராக நம்ம இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருந்தாலுமே சரி, இப்படி தான் நம்ம யோசிப்போம், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டோம். நம்மளை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களே வந்து எதுவும் தப்பு சொல்லவே முடியாது. ஓகேங்களா, நம்ம ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளும் கிளியர் பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், நம்மளும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளும் நினச்சி வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தருணத்தில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறை சொல்லவே முடியாது. rather than I am just trying to give awareness. ஸோ என்ன இருக்குது, எதை இதில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர ரொம்ப சீரியஸாக வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் பியூர்லி கமர்ஷியல் பேஸ்டு. ஸோ அதுதான் வந்து உண்மை. அது லைக் சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நல்லாவே தெரியும், அண்டு கிளியர் பண்ணவங்களுக்கும் நல்லாவே தெரியும். பட் பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு அது வந்து தெரியாது. ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்காங்க போல், அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே உண்மையாக நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்லாம் இருக்கும் கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணிவிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் வந்து அந்த ஆஸ்பிரண்ட்டாலே வந்து பேச முடியும். ஸோ ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோஸ் அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அதில் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஷேர் பண்ணுறது அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகும். ரொம்ப வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். அண்டு வாட் லைக் இதை ஒரு பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணுற டெசிஷனை தயவு செஞ்சு வந்து எடுக்காதீங்க. ஸோ அதுதான் வந்து ஏன்னா இப்போது இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்மிஷன் டைம் பீரியட் தான். ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வருதோ அப்போருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ மார்ச்சில் இருக்குமா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அட்மிஷன்ஸ் எல்லா அகாடமியிலும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு அப்படியே இன்ஸ்பிரேஷனாக தோணும், அப்படி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணுவீங்க. பட் ஒரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிருக்கும்போது ஸோ இந்த ரேங்க் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். பட் அது மட்டுமே இட்ஸ் நாட் ஒன்லி ஃபேக்டர்ஸ். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ கிளியர் பண்ணவங்க வந்து இப்போ ஒரு அகாடமிலேருந்து ஒரு டாப்பர் வீடியோ வருதுன்னா ஸோ அந்த ஆஸ்பிரண்ட் அந்த அகாடமியில் இருந்து மட்டுமே படிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. அங்கேயும் ஒரு சில கைடன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, மற்ற அகாடமிலேருந்தும் ஒரு சில கைடன்ஸ் வந்து இருப்பாங்க, அண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க இல்லையா, அந்த சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களோட பியர் குரூப் வந்துருக்கும் இல்லையா, ஸோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துருக்குது. ஆனால் நம்ம பார்க்குற பிகினர்ஸ் வந்து என்ன நினச்சிப்போம் அப்படின்னா ஸோ இங்கே போய் சேர்ந்துட்டா வந்து கிராக் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கிடையாது. நீங்களும் நல்ல கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். என்ன கிடைக்கும், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாடமிஸ்லேருந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணணும், இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் வந்து இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது அண்ட் கரெக்டாக கிளிக் ஆகும்போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் கோஆர்டினேட் ஆகணும். கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பாத் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போகும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓகே அகாடமியில் என்ன கிடைக்கும், ஸோ அதுதான் நம்ம வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அண்டு ஒரு 20% ஆஃப் அந்த கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிஸ்லேருந்து வந்து கிடைக்கும். பேலன்ஸ் 80% வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் இனிமேல் வந்து பார்ப்பீங்களா அந்த டாப்பர்ஸ் வீடியோ அந்த ஸ்டூடெண்ட் அந்த யார் வந்து பேசுகிறாங்களோ ஸோ அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு தான். ஓகேங்களா, ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராக் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இது எனக்கும் தெரியும், அண்டு நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கும் தெரியும். ஸோ இவங்க இந்த அகாடமிலாம் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமிலேருந்து வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் அ பியூர்லி வியூவர் செக்ஷன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியன் வந்து கொடுக்கலாம். அண்டு அது மற்ற பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நானும் என்னோடய பர்சனல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து இருக்கிறாங்க.
ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த டாப்பர்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே நம்மளுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு வந்து அவசியமே கிடையாது. அப்படியே யாருக்குமே ஃபிட்டும் ஆகாது. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதிலேருந்து வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதிலேருந்து எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை நமக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கான ஒரு கைடோ ஒரு மென்டாரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத வந்து கரெக்டாக கேட்டு எப்படி யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க. எந்த டைமில் எவ்வளோ கொஸ்டின்ஸு எப்படி சால்வ் பண்ணாங்க, ஸோ அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிவைக்யூ சால்வ் பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிவைக்யூ எப்படி பார்க்கணும், அந்த கொஸ்டினை எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், அதுலேருந்து தீம்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் நியூஸ் பேப்பரே படித்ததுலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே பார்த்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து புரிதல் வேணும். ஏன் அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கல, அது உண்மையாக ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்காமல் வந்துருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக அவங்க படிக்கல, அப்போ நம்மளும் வந்து அப்படியே படிக்காமல் விடலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூவான்சஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஸோ எப்படி தான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை பார்த்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை செல்ஃப் டவுட்டாக எடுத்துக்கிட்டு அதை செல்ஃப் டவுட்டாக வர வைக்கிற அளவுக்கு அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் கைஸ். ஜஸ்ட் ரிலாக்ஸாக மட்டும் அந்த வீடியோ வந்து பாருங்கள், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. எல்லா அகாடமியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து வந்துகிட்டே வந்துருக்கும். இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது அது சொல்லணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு சும்மா பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா. அண்ட் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த ப்ரிலிம்ஸ் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக வந்து கிராக் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.